மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. சில மணி நேரங்களில் உலகுக்கு நல்ல செய்தி வரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேசியுள்ளார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோவின் பேச்சு கவனம் பெற்றுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க எண்ணெய் கப்பல்கள் பிரச்சனையை சந்தித்து வரும் நிலையில் ஈரான் இஸ்ரேல் போரால் உலகளவில் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ரூபியோ இவ்வாறு பேசியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரூபியோவும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் சில மணி நேரங்களில் உலகுக்கு நல்ல செய்தி வரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ என்ன பேசினார்? எப்படி புரிந்து கொள்வது இதை? டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்திலே நீங்கள் சொன்னது போல ஜெய்சங்கர் மற்றும் மார்க்கோ ரூபியோ பேச்சுவார்த்தை இன்று காலை நடைபெற்றது. 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவிலே அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பிறகு அதிக அளவு அதிகாரங்களை கொண்டவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகின்றன. ஜெய்சங்கர் இன்றைய பேச்சுவார்த்தையிலே தற்போதைய எரிபொருள் விலை உயர்வு, சர்வதேச ரீதியாக ஏற்படுத்தி வரும் பாதிப்புகள், ஹார்முஸ் நீரிணை, கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி பேசினார். வர்த்தகம் மற்றும் மூலப்பொருட்கள் ஆகியவற்றை ஆயுதங்களைப் போல பயன்படுத்தக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். இப்படி பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட நிலையில்தான் மார்க்கோ ரூபியோ இன்னும் சிறிது நேரத்தில் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். அதாவது ஈரான் விவகாரத்திலே பல்வேறு திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அப்படி நடைபெறும் பேச்சுவார்த்தைகளிலே ஈரான் அமெரிக்கா இடையே உடன்பாடு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானிடம் உள்ள யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதை ஏற்க ஈரான் மறுத்து வரும் நிலையில் அதற்கு எத்தகைய ஏற்பாடுகளை செய்யலாம் என பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன. இத்தகைய சூழ்நிலையில்தான் விரைவிலேயே ஒப்பந்தம் ஏற்படலாம். இதன் மூலமாக ஹோர்முஸ் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு நீங்கலாம் என்கிற பொருள்படும் வகையிலே மார்க்கோ ரூபியோ கருத்து தெரிவித்திருக்கிறார். அப்படி நடைபெற்றால் அது இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரிய நிம்மதியை அளிக்கும். எரிபொருள் விலைகள் மளமளவென்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய இந்த கருத்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வேதவழி, இதற்கு முன்னதாக மறைமுகமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏதேனும் கூறியிருந்தாரா இது தொடர்பாக? அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடர்ச்சியாக கேரட் அண்ட் ஸ்டிக் என்று ஆங்கிலத்திலே விவரிக்கக்கூடிய வியூகத்தை பின்பற்றி வருகிறார். ஒருபுறம் ஈரானுடன் பல்வேறு விதமான மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. அதே சமயத்திலே அப்படி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடந்து ஈரான் ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் தாக்குதல் நடத்துவோம், மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும், ஈரானுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் அழிக்கப்படும் என்றெல்லாம் மிரட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் மிரட்டல், இன்னொரு புறம் பேச்சுவார்த்தை என்று அவர் மாறி மாறி தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்திக் கொண்டிருக்கும் நிலையில்தான் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு பேசியிருக்கிறார். அதுவும் இந்தியாவிலே எரிபொருள் தொடர்பான கவலை மிகவும் அதிகமாக அவரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையிலே அவர் அப்படி பேசியிருக்கிறார். ஆகவே அவருடைய பேச்சின் முழுமையான அர்த்தம் என்ன? ஈரான் விரைவிலேயே ஒப்பந்தத்தை வருமா? சமரசத்தால் உலகத்தில் எரிசக்தி விலைகள் குறையுமா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மார்க்கோ ரூபியோவின் இந்த பதிலாக எழுந்திருக்கிறது. வேறு ஈரான் தரப்பிலும் அமெரிக்கா தரப்பிலும் என்னென்ன நிபந்தனைகள் முன்னதாக வைக்கப்பட்டிருந்தன? ஒருவேளை போர் இல்லை என்று ஆகும் பட்சத்தில் இந்தியாவிற்கு அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? அமெரிக்காவுடைய மிகவும் முக்கியமான குறிக்கோள் இஸ்ரேலை பாதுகாப்பது. இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும், பிற அருகில் உள்ள பிற நட்பு நாடுகளை பாதுகாக்க வேண்டும். அதாவது ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் போன்ற நாடுகளை பாதுகாக்க வேண்டும். இதற்காக ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பது அமெரிக்காவின் மிகவும் வலுவான நிலைப்பாடு. ஆகவேதான் ஈரான் தன்னிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும், அந்த யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என ட்ரம்ப் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் இதற்கு ஒத்துக்கொண்டால், அதாவது யுரேனியத்தை ஒப்படைக்கிறோம், நாங்கள் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்று உறுதியளித்தால் ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படும். ஹார்முஸ் நீரிணையை தற்போது அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டுள்ளன. அந்த முற்றுகை நீக்கப்படும்.
அந்த முற்றுகை நீக்கப்பட்டால் அந்த வழியாக எரிபொருள் ஏற்றி செல்லும் கப்பல்கள், அதாவது கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆகியவற்றை ஏற்றி செல்லும் கப்பல்கள் சுமூகமாக அந்த பகுதியிலிருந்து பயணம் செய்து இந்தியா, சீனா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு நல்வாய்ப்பாக அமையும். அப்படி நடைபெற்றால் உலகிலே எரிபொருள் விலை தற்போது மிகவும் கடுமையாக உயர்ந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த பாதிப்பு நீங்கும், படிப்படியாக எரிபொருள் விலை குறைந்தால் பின்னர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நீங்கி இதன் மூலமாக உலகம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சி ஊக்கம் பெறும். இதுதான் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலனாக இருக்கிறது. அப்படி நடக்காவிட்டால், இப்போது இருக்கும் நிலை நீடித்தால் இந்த இழுபறி காரணமாக உலகம் முழுவதுமே பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பணவீக்கம் மிகவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அச்சங்கள் எல்லாம் ஈரான் ஒப்பந்தம் ஏற்பட்டால் நீங்கிவிடும். வேறு விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி. சில மணி நேரங்களில் உலகுக்கு நல்ல செய்தி வரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். அவர் என்னதான் பேசினார் பார்க்கலாம். That over the next few hours the world will get some good news, at least with regards to the Straits and with regards to a process that can ultimately leave us where the president wants us to be, and that is a world that no longer has to be in fear or worry about an Iranian nuclear weapon. And so I do think there's some good news on that front, but not final news on that front. But perhaps a little bit later today we'll have more to say. But you know, some progress has been made. I don't want to downplay that. இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோவின் பேச்சு கவனம் பெற்றிருக்கிறது. சில மணி நேரங்களில் உலகுக்கு நல்ல செய்தி வரும் என்று அவர் பேசியிருக்கிறார். முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் ரூபியோவும் கூட்டாக செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார்கள். இந்த சூழலில் மேற்காசிய போர் நிறுத்தமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் CA, CMA ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க RD காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885522.